பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து விரல போட்டுருங்க. குட்டிக்கு ஓம் விநாயகனே போற்றிவோம், வினைகள் தீர்ப்பவனே போற்றிவோம், அரச மரத்தடி அமிர்தவனே போற்றிவோம், அகந்தை எழுப்பவனே போற்றிவோம். நேரம் ஆயிடுச்சு, பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. சத்யா, அவ்வளவு அழகா இருக்க, என் கண்ணே பற்று போல இருக்கு. ஆதி மூலமே போற்றிவோம், பகவான் சந்ததியே போற்றிவோம். ஏமா ஒரு மாதிரியா இருக்க? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அபி மாமாவையும் அக்காவையும் சந்திக்க வைக்க நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா ஏதாச்சும் தடங்கள் வந்து அவங்களால சந்திக்க முடியாமலே போயிடுச்சு. அட்லீஸ்ட் அக்கா மாமாவை சந்திச்சிருந்தா, மனசு விட்டு பேசியிருந்தா இந்த பிரச்சனை இப்படி கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்திருக்காதுல்ல. அக்கா உயிரோட தான் இருக்கான்னு மாமாவுக்கு தெரிஞ்சிருந்தா அப்பவே இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கும். நானும் அர்ஜுனை காயப்படுத்த வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அத நினைச்சாதான் மனசுக்கு பாரமா இருக்கு. சத்யா, நாம எது வேணாலும் நினைக்கலாமா, ஆனா தெய்வம் என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும். அபியும் தேவியும் இது வரைக்கும் சந்திக்காம இருக்காங்கன்னா அது தெய்வ செயல்தான். ஊர் அறிய இந்த மண்டபத்துல தான் அவங்க சந்திக்கணும். அவங்க கல்யாணம் இந்த மேடையில தான் கௌரவமா நடக்கணும்னு அந்த தெய்வம் நினைக்குதோ என்னவோ. இப்படி ஊரறிய தேவிக்கு கல்யாணம் நடந்தா உனக்கு சந்தோஷம் தானம்மா? நிச்சயமாப்பா. நீங்க 2 பேரும் எனக்கு ஆதரவா கடைசி வரைக்கும் நிக்கிறீங்களே, உங்களுக்கு நான் பதிலுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல.